ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷாஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு லஞ்ச் காம்போ தான். தக்காளி தொக்கு அப்புறம் வந்து வாழைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். தக்காளி தொக்குக்கு இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. அது சேம் டைம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன், நல்லா வேகட்டும். இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதை வந்து நல்லா வதக்கிட்டு ஒரு 4 தக்காளி இருக்கு இல்லையா, நல்ல பழுத்த தக்காளியாக மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் சேர்த்துட்டு இதுக்கு வந்து மஞ்சத்தூள், அப்புறம் வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கணும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து நம்ம எப்படி கத்தி எடுத்து இப்படி குத்தி பார்த்தோன்னா அது உள்ளே போகும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வடிகட்ட போகிறோம். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வடிகட்டியாச்சு. இந்த வாழைக்காய்க்கு வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து தேங்காய் வந்து நான் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து 1/4 மூடி தேங்காய், ஒரு 1 ஸ்பூன் அளவு சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கொதிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு வந்து தேவையான மல்லித்தலை இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ மல்லித்தலை தூவிட்டு இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 2-3 நிமிஷம் வந்து மூடி போட்டு அதை வந்து கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ அது ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் பார்த்திங்கன்னா இங்கே வாழைக்காய்க்கு வந்து வெங்காயம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், ஒரு காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்களா சூப்பராக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து மூடி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ அதே பேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு இதுக்கு வந்து கடுகு உளுந்து தான் தாளிப்புக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ பேன் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு நம்ம கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய், அதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வாழைக்காய் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த நல்லா வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இந்த வாழைக்காவை நம்ம சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் உப்பு போட்டு நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். இது ஏற்கனவே வெந்துருச்சு, இது வேகணும்னு இல்லை, இருந்தாலும் வந்து கொஞ்சம் நேரம் வச்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சரி அந்த டைமில் வந்து இந்த இடத்த ஒதுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஓரளவு ரெடியாக இருந்தது. ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேங்காய் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி 2-3 நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வாழைக்காய் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி தொக்கையும் வாழைக்காய் பொரியலும் சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல லஞ்ச் காம்போ. நான் வந்து ரசம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை நான் வந்து போஸ்ட் பண்ணல. இப்போ பார்த்திங்கன்னா லஞ்செல்லாம் முடிஞ்சிருச்சு, செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ கையோட பார்த்திங்க அப்படின்னா கவுண்டர் டாப்பு, அடுப்பு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இருக்கிற பாத்திரத்தை விலக்கி வச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். எப்போயுமே வந்து காலையில் ஒரு டைம் வந்து சமைச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணிடுவேன். மத்தியானமும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கிச்சன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம ஏதாவது ஒன்று வந்து பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்படி தான் இருக்குது க்ளீன் பண்ணதுக்கப்புறமா. கையோடு பார்த்திங்கன்னா பாத்திரத்தையும் விலக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாத்திரத்தை விலக்கி வச்சிட்டேன் அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஃபிஷாஸ் கிச்சன் அப்படின்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அட் தி சேம் டைம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.